எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினால் நிரப்புங்கப்பா. அப்படியே வல்லமையினால் நிரப்புங்க, அப்படியே அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க. புதிய எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இரவும் பகலும் வேதம் வாசிக்க எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய ரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. நன்மையை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க. உமக்கென்று ஓட பலன் கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும். சத்துரு கொண்டு வருகிற தீமைகளுக்கு, பொல்லாப்புகளுக்கு, மரண பயங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீமை எங்களை அணுகாதபடிக்கு வேலி அடைங்கப்பா. நம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் எங்கெல்லாம் செல்கிறோமோ உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.